63 நாயன்மார்கள் வரலாறு. விரண்மிண்ட நாயனார் புராணம் பாகம் 2. எழுத்தும் குரலும் மாரிமைந்தன் சிவராமன். ஆழ்ந்து சிந்தித்தால் ஓர் உண்மை தெரிய வரும். விரண்மிண்டர்தான் திருத்தொண்டர் தொகை சுந்தரரால் அருளப்படுவதற்கும் அதை ஒட்டி சேக்கிழார் பெரிய புராணம் படைப்பதற்கும் காரணகர்த்தான். விரண்மிண்டர் கோபக்குரல் எழுப்பியிராது இருந்திருந்தால் அடியார்கள் வரலாறு நமக்கு கிடைத்திருக்காது. இது அருளாளன் அருளிய விளையாட்டு. விரண்மிண்ட நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கூத்தபிரான் நடத்திய நாடகத்தின் இரு துருவ நாயகர்கள். திருத்தொண்டர் தொகை இயற்றி முடித்த பின்னர் திருவாரூர் கோயிலின் வடக்கு வாசலில் காட்சியளித்து விரண்மிண்டரின் சமகாலத்து அடியாரான சுந்தரமூர்த்தியாரின் கரம் பற்றி கரை சேர்த்தி கொண்டார் அருள்நிறை ஆதிமூர்த்தி. சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் பயணம் இவ்வாறு இருக்க, சிவன் மீதே சினம் கொண்ட விரண்மிண்டர் என்னவானார் என்று பார்ப்போமா? சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் கோயிலில் தியாகேஸ்வர தேவரின் திருவருள் கிடைக்கப்பெற்று கோயில் வாசல் திரும்புவதற்குள் கோபத்தின் உச்சத்தில் இருந்த விரண்மிண்ட நாயனார் கடும் கோபத்துடன் கோயிலை விட்டு மட்டுமல்ல திருவாரூரை விட்டே வெளியேறினார். இனி சிவனடியார்களை மதிக்காத திருவாரூரை மிதிக்க மாட்டேன் என்று சூளுரைத்தார். திருவாரூருக்கு வடக்கே உள்ள புற்றாங்கரையில் மனைவியுடன் குடியேறினார். அங்கே சிவனடியார்களை உச்சிமேல் வைத்து உபசரித்து கொண்டாடி மகிழ்ந்தார். பலகாலம் சென்றும் சிவன் மீதும் சுந்தரமூர்த்தியார் மீதும் கொண்ட கோபம் மட்டும் குறைந்தபாடில்லை. சிவனடியார்களுக்கு அமுது படைக்கும் போது அருகில் அமர்ந்து பணிவோடு தன்னுடைய உடை தளர்த்தி உடைவாளை வலப்பக்கம் வைத்துவிட்டு அடியாரை வணங்கி சுவாமிக்கு எந்த ஊர் என சாந்தமாக கேட்பார். வந்தவர் ஏதேனும் ஒரு ஊர் பெயர் சொன்னால் தப்பிக்கலாம். திருவாரூர் என்று பதிலளித்தால் பாவம் சிவனடியார் பதறியபடி பறந்தோட வேண்டியிருக்கும். உடைவாள் எடுத்த வண்ணம் காவி உடை அடியாரை ஊர் எல்லை வரை துரத்தி காலை வெட்டி சாய்த்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார். நாயனாரின் மனைவிக்கு இதில் ஏக வருத்தம். ஏக பத்தினியால் எதுவும் செய்ய முடியவில்லை. வீட்டிற்கு வரும் அடியவர் வந்தவுடன் பணிவிடை செய்வது போல் சொந்த ஊர் திருவாரூர் என்று சொல்லிவிடாதீர்கள் சுவாமி என பாதம் தொட்டு கேட்பாள். எத்தனை நாட்கள்தான் உலகாளும் ஆரூரார் இக்கொடுமையை பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் உமாதேவிக்கு கூட சொல்லாமல் புற்றாங்கரை ஊர் வந்தார் சிவனடியார் வேடத்தில். நாயனாருக்கு சொல்லனா மகிழ்ச்சி. நாயனாரின் மனையாளுக்கு கால் வெட்டப்படும் ரகசியத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற தவிப்பு. கையளம்ப தண்ணீர் தரும்போது அடியார் வேட ஆதிநாதனிடம் காதில் ஓதி வைத்தாள் கற்புடை நல்லாள். அம்மா, எனக்கு பொய் சொல்லி பழக்கமில்லை. நீ வேண்டுமானால் ஓர் உதவி செய். உன் கோபக்கார கணவன் உடைவாளை கீழே வைக்கும்போது வலப்புறம் வைக்காமல் பார்த்துக்கொள். அவன் கவனிக்காத போது அவ்வாளை இடப்பக்கம் மாற்றி வைத்துவிடு. சரி என்றால் சர்வேசரனை அறிந்து கொள்ள முடியாத அந்த பாக்கியவதி. விருந்து படைக்கப்பட்டது. அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. ஏழாவதாக நாயனாரின் ஆரூராருக்கு எதிரான அவலச்சுவை கேள்வியாய் வந்தது நாயனாரிடமிருந்து. சுவாமி, நீங்கள் எந்த பக்கம்? ஏன் சந்தேகம்? திருவாரூர் தான். கண்கள் விரித்து கண்ணக்குழியில் புன்னகை விளையாட பூரித்து சொன்னார். அவ்வளவுதான். அனிச்சையாய் விரண்மிண்டரின் வலக்கை உடைவாளை எடுக்க வலப்புறம் விரைந்தது. உடைவாள் தான் அங்கு இல்லையே. பேரதிர்ச்சியில் சுற்றி முற்றி பார்த்துவிட்டு இடப்புறம் பார்த்து கொலைவாளினை கையில் எடுத்தார். அதற்குள் ஆட்டநாயகன் ஓட்டம் பிடித்து விட்டார். விரண்மிண்டர் விடவில்லை. விரன் என்பதன் பொருளே வீரம், துணிவு என்பதே. விரனும் மிண்டும் திருவருள் நெறியில் இருந்ததாலேயே தான் விரண்மிண்டர் என்ற பெயரே வந்தது. சிவபெருமான் சிரித்தபடி ஆடி ஓடி பல அடி தூரம் தள்ளி நின்று ஆட்டம் போட வெறித்தபடி பாய்ந்தார் விரண்மிண்ட நாயனார். குதூகூலத்துடன் ஓடிக்கொண்டிருந்தவர் ஓரிடம் வந்ததும் அப்பாடா என்று குதித்து ஆடினார். அப்பனே, இது திருவாரூர் எல்லை. நீதான் இங்கு வரமாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறாயே, கெக்களித்தார் சொக்கநாதர். விரண்மிண்டருக்கு ஆழகால விஷம் உண்டவரின் விஷமம் புரிந்தது. ஆனால் அப்போதும் கோபம் தணியாமல் தன் காலை வெட்ட துணிந்தார் விரண்மிண்ட நாயனார்.
ஆனால் அவர் கை துளிகூட அசையவில்லை. ஆட்டுவிப்பவன் அசைந்தால்தானே அகிலமெல்லாம் அசைந்தாடும். தன்னிடம் வந்ததும் ஓடி போக்கு காட்டியதும் சுந்தரரை யாரென புரிந்து கொள்ளாமல் இகழ்ந்ததும் இப்போது ஆரூரான் அருகில் திருவாரூர் எல்லையில் நிற்பதும் தியாகேஸ்வரனின் கருணையே என கணத்தில் உணர்ந்து அசையாது இருந்த கரங்கள் இப்போது அசையவே கண்ணீர் மல்க அடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் திருவடி பணிந்தார். தான் சுந்தரரை இகழ்ந்தது கூட திருத்தொண்டர் தொகை திருப்பதிகம் அருளச் செய்ய சிவபெருமான் தன் வாயிலாக நிகழ்த்திய திருவருட்செயல் என உணர்ந்தார். அக்கணத்தில் தியாகேஸ்வரர் கமலாம்பாள் சமேதரராய் ரிஷப வாகனத்தில் தோன்றி, முடிவிலா அன்பு கொண்ட பேரன்பனே, அடியாரை வழிபட்ட பிறகே சிவமூர்த்தியை வணங்க வேண்டும் என்ற உயரிய சைவ மரபை உலகுக்கு உணர்த்தவே உம்மையும் சுந்தரரையும் பயன்படுத்தி கொண்டோம். உன் ஒப்பற்ற சிவனடியார் பக்திக்கு என் பரிசாக உனக்கு சிவபுரத்தில் சிவகணங்களின் தலைவர் பதவி காத்திருக்கிறது. நீ என்றும் என் நேசத்திற்குரிய சிவநேசன். மாயமாய் மறைந்தனர் மறைநாயகனும் நிறை நாயகியும். நல்லார் இணக்கமும் நின்பூசை நேசமும் ஞானமும் அல்லாது வேறு நிலை உளதோ என்ற ஞானப் பாடலில் பட்டினத்தடிகள் நல்லார் என்று விളിப்பது சிவனடியார்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? வரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன் என சுந்தரரே வியந்து திருத்தொண்ட திருத்தொகையில் புகழ்வது விரண்மிண்ட நாயனாரின் புகழ்பாடும் திருப்பதிகம். விரண்மிண்ட நாயனார் புராணம் நிறைவுற்றது.